வணக்கம் மக்களே. சென்னையை பொறுத்தமட்டில பல அடையாளங்கள்ல ஒண்ணு வந்து சென்னை மெட்ரோ ட்ரெயின். இந்த விம்கோ நகர்லேருந்து இந்த சைடு வந்து சென்னை ஏர்போர்ட் வரைக்கும் உள்ள இந்த அதே மாரி 2, 3 கிளைகள்ல இப்போ வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு. மெட்ரோ ட்ரெயின் வந்து அ சென்னையோட போக்குவரத்த குறைக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு நாளைக்கு வந்து ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பேசஞ்சர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சென்னையில வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின்ல ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன மைனர் ஆக்சிடென்ட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செய்தியில பார்த்தேன். அதாவது எப்படி மெட்ரோ ட்ரெயின்ல எப்படி ஆக்சிடென்ட் ஏன் அப்படின்னா எல்லாமே தனி ரூட்டு, டனலு இல்லைன்னா எலிவேட்டட் உயரமான பாலத்தில தான் போகுது. அப்படி உள்ள ஒரு பாதையில எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இப்ப சாதாரண ட்ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ரயில்வே ட்ராக் அதில வந்து மாடு வரலாம், அல்லது மனிதர்கள் ட்ரெஸ்பாஸ் ஆகுறதுனால டீரெயில் ஆகலாம். அந்த மாரி பல இதில இருக்கையில, இந்த மெட்ரோ ட்ரெயின்ல எப்படி டீரெயில் ஆயிருக்கு, அதாவது தடம் புரண்டிருக்கு அப்படின்னு பார்க்கையில ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் வந்து இப்போ 2015லேருந்து இயங்குறதுல இதுவரைக்குமே வந்து இந்த மாதிரி ட்ரெயின் டீரெயில் ஆனது, தடம் புரண்ட மாதிரி ஒரு செய்தி கேள்விப்படலை. ஆனால் நடந்திருக்கு. எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, கடந்த வாரம் டிசம்பர் 23ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது அந்த 23ஆம் தேதி நைட்டு ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்து இதுலேருந்து கிளம்பி நியூ வாஷர்மேன்பேட், அதாவது விம்கோ நகர்லேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு இடையே உள்ள அந்த பாதையில் கிளம்பின ஒரு ட்ரெயின் நியூ வாஷர்மேன்பேட், அதாவது புதிய வண்ணாரப்பேட்டை ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி அது வந்து சென்னை ஏர்போர்ட்டை நோக்கி வந்துட்டு இருந்த ட்ரெயின் ஒரு 9:30 மணியாப்பில் தண்டையார்பேட்டு அந்த மெட்ரோ ஸ்டேஷன் உள்ள வரையில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அந்த ஜங்ஷன் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு பாதுகாப்பு பெட்டி அப்படின்னு பேர். அந்த ஸ்டேஷன் பாக்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, சாண்டு மணலும் தண்ணீரும் இருக்கும். இந்த ட்ரெயின் வந்து உள்ள வரையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டேஷன் பாக்ஸில் ஓட்டை விழுந்து அது ஒரு ஹோல் உருவாகி அந்த ஹோல்லேருந்து தட தட தடன்னு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மணல் கொட்டி ரயில்வே ட்ராக் ஃபுல்லாக இதாகிருக்கு, நிறைஞ்சிருக்கு. இதை பார்த்த அந்த ட்ரெயின் ஆப்ரேட்டர் சடனாக பிரேக் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி என்னடா இது ட்ராக்ல வந்து மணல் கொட்டுது அந்த ஸ்டேஷன் பாக்ஸ்லேருந்து அப்படின்னு. அதனால் ஸ்பீடாக வந்த ட்ரெயின் வந்து சாதாரணமாக 100, 120 அந்த கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ட்ரெயினில் பிரேக் அடித்த உடனே ஒரு பெட்டியோட வீல் வந்து தடம் புரண்டிருக்கு. அது உள்ள பேசஞ்சர்ஸ்க்குலாம் எந்த விதமான காயம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பேசஞ்சர்ஸ்க்கு கூட தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேசஞ்சர்ஸ்க்குலாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தண்டையார்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷனில் ஒரு டெக்னிக்கல் ஸ்னாக்கு, அதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த ட்ரெயின் புறப்படாது அப்படின்னு சொல்லி எல்லா பேசஞ்சர்ஸையும் பத்திரமா ட்ரெயின்லேருந்து இறக்கி அதுக்கப்புறம் ஸ்டேஷன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து மற்ற இதில் அவங்கள வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்டேஷன் பாக்ஸில் இந்த மாதிரி ஓட்டை விழுந்து அந்த ஓட்டையிலேருந்து மணல் கொட்டி அது வந்து பாதுகாப்புக்காக விடப்படுறது. அந்த டயஃப்ராம் வால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரிக்கக்கூடிய சுவர், அந்த சுவத்தில் தான் வந்து இந்த ஸ்டேஷன் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து பாதுகாப்புக்காக சேமித்து வைக்கக்கூடிய அந்த மணல் வந்து இந்த மாதிரி ரயில்வே ட்ராக்ல கொட்டி இந்த மாதிரி விபத்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து டிசம்பர் 23ஆம் தேதி கடந்த வாரம் நடந்திருக்கு. இது தொடர்பாக அன்னைக்கு செய்தி வரல. ஆனால் இப்போ தான் ஒரு வாரம் கழிச்சு இந்த செய்தி வந்திருக்கு. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இதை உடனே வந்து மெட்ரோ ஊழியர்கள்லாம் வந்து உடனடியாக எல்லா இதுலேயும் வந்து எல்லா ஸ்டேஷன்லையும் அழைத்து வரப்பட்டு அந்த ஓட்டை அடைக்கப்பட்டு அந்த ட்ராக்ல உள்ள மணல்லாம் அகற்றப்பட்டு மறுநாள் காலையில் தான் வந்து, அதாவது 24ஆம் தேதி காலையில் தான் வந்து 9 மணிக்கு சரியாயிருக்கு, 8:30 மணிக்கு சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் அந்த பகுதியில் வந்து ட்ரெயின் சேவை வந்து இப்போ மெட்ரோ ட்ரெயின் சேவை வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி சம்பவம் வந்து ஏற்கனவே வந்து தியாகராஜர் காலேஜ் மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி அந்த ஸ்டேஷன் பாக்ஸில் உள்ள மணல் வந்து இந்த மாதிரி ட்ராக்ல கொட்டினோடனே டிரைவர் முன்னாடியே அந்த ஆப்ரேட்டர் பார்த்துட்டு ட்ரெயினை நிப்பாட்டிடுறாரு. அப்போ வந்து இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அப்போ வந்து எந்த விதமான விபத்து எதுவுமே, ட்ரெயின் டிட்டன்ஸ் எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த தண்டையார்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷனில் நடந்த நிகழ்வு வந்து டீரெயிலே ஆயிருக்கு. ஒரு பெட்டியில் உள்ள ஒரே ஒரு சக்கரம் வந்து டீரெயில் ஆயிடுச்சு, தடம் புரண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை சரி செஞ்சுட்டாங்க. ஆனால் எந்த பேசஞ்சர்ஸ் பயணிகள் உள்ளே இருந்த பயணிகளுக்கு எந்த விதமான காயம் எதுவுமே இல்லை. இன்னும் போக நிறைய பயணிகளுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இருந்தாலும் சோர்சஸ் அந்த தகவலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தான் 2015 தான் கட்டப்பட்டது. மெட்ரோவோட தரம் வந்து நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்டேஷன் எல்லாமே இது. அதில் வந்து இந்த மாதிரி நடக்குதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எதிர்காலத்தில் நடக்காதபடி பார்த்துக்கணும். அப்பப்போ வந்து இந்த டெக்னிக்கல் ஸ்னாக்னால டனலில் ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் நிற்கிறது அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பத்திரிகையில் படிச்சிருக்கேன். அது ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இந்த மின் தடையினால் நின்று அதுக்கப்புறம் வந்து கிளப்பியிருக்கு அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் முதல்ல இந்த மாதிரி ரயில்வே ட்ராக்லேருந்து அதாவது டீரெயில் ஆனது, தடம் புரண்டதுங்கிற செய்தி வந்து இதுதான் முதல்ல. இந்த மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்தில் இல்லாமல் இருந்தால் நல்லது. ஏன் அப்படின்னா, மெட்ரோ அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட பாதை. அதில் வந்து யாருமே ட்ரெஸ்பாஸ் பண்ண முடியாமல் ஒரு பாதுகாப்பான ஒரு இது. அதுபோக நல்ல பராமரிக்கக்கூடிய ஒன்று. சாதாரண மற்ற ரயில்வே இதை காட்டிலும் மெட்ரோ ட்ரெயின் வந்து நல்ல சிறப்பான சேவை.
அதுபோக இன்னைக்கு வந்து குறைந்த செலவில் ரூ. 20 ரூ. 30 குறைந்த செலவில் வந்து மக்கள் வந்து பயணம் செய்கிறாங்க. பொது போக்குவரத்துக்கு மக்களை இழுத்துட்டு வரக்கூடியதில் மெட்ரோ ட்ரெயின் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி டிராஃபிக்கை வந்து குறைக்கிறதுலையும் வந்து மெட்ரோ வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி ஒரு செய்திங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எதிர்காலத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள், விபத்துகள் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.